பல்லாயிரக்கணக்கானோர் பிரார்த்தனைக்கு கிடைத்த பலன். ஆழ்குழாய் கிணறுக்குள்ளிருந்து உயிரோடு குழந்தையை மீட்ட பேரிடர் மீட்பு குழுவுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டம் இண்டி தாலுகா லட்சனா கிராமத்தைச் சேர்ந்த 30 வயதான சதீஷ் முஜகொண்டா, அவரது மனைவி 26 வயதான பூஜா, அவர்களுடைய 14 வயது ஆண் குழந்தை சாத்விக் அவர்களது விவசாய நிலத்தில் உள்ள 500 அடி ஆழமுள்ள ஆழ்குழாய் கிணறுக்குள் தவறி விழுந்து விட்டதாக அவர்களது கதறல் சப்தம் அடுத்தடுத்த மாநிலத்திற்கும் எதிரொலிக்கிறது. அப்பகுதிக்கு கர்நாடக மாநிலம் பெல்காம், கலபுரகி மற்றும் ஹைதராபாத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்து சென்று இரவு பகல் பாராமல் 16 மணி நேரமாக கடினமாக முயற்சி மேற்கொண்டு அருகாமையிலேயே சுரங்கப்பாதை அமைத்து கடினமான பாறைகளை வெட்டி குடைந்து கடுமையான சிக்கல்களுக்கு இடையே அந்த தாயின் பரிதவிப்பிற்கு குழந்தையை மீட்டு வெளியே கொண்டு வந்து மகிழ்ச்சியை தந்திருக்கிறார்கள். சரியாக 14 மணி நேரத்திற்கு பிறகு அந்த குழந்தை உயிரோடு மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. குழந்தை உயிரோடு நலமாக இருப்பதாக மருத்துவ குழுவினர் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். எத்தனை விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் தொடர்ந்து யமனாக தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆழ்துழாய் கிணறுகள் மூடப்படாமல் வைத்திருக்கும் நிலையில் அவர்களது குழந்தைகளுக்கே யமனாக முடிந்து விடுவது வேதனைக்குரிய விஷயம்தான். எத்தனை விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் குழந்தைகள் தொடர் இறப்புக்கு பிறகும் ஆழ்துளை கிணறுகளில் மீட்பு பணி என்பது பெரிய சவால் என தெரிந்தும் அலட்சியமாக மூடப்படாமல் வைத்திருக்கும் ஆழ்துளை கிணறுகள் அவர்களது வீட்டிற்கே வாயை பிளந்து கொண்டிருக்கும் யமன் என்பதை இனியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களின் வலியுறுத்தல்.